ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரி ஒன் ஷாட்டில் ராஜாஜியை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, அவங்க பார்க்கலாம். ராஜாஜியோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா ராஜகோபாலாச்சாரியார். அவர் தான் ஷார்ட்டாக ராஜாஜி இல்லை சிஆர், மூதறிஞர் இந்த பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுதாங்க. எப்போ அவர் பிறந்திருப்பார் அப்படின்னா டிசம்பர் 10, 1878 பிறந்திருப்பார். எங்கே அப்படின்னா தோரப்பள்ளி, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தோரப்பள்ளியில் பிறந்திருப்பார். இவர் தான் சுதந்திர இந்தியாவோட முதல் மற்றும் கடைசி கவர்னர் ஜெனரல். ஸோ இந்தியர்களில் இவர் தான் சுதந்திர இந்தியாவில் முதலும் கடைசியுமான கவர்னர் ஜெனரல். இவர் 1894 பெங்களூர் சென்ட்ரல் காலேஜில் பிஏ படிப்பார். 1897 மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில் சட்ட படிப்பு பிஎல் படிப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1900 இவரோட வழக்கறிஞர் பணியை சேலத்தில் ஆரம்பிப்பார். 1911 பார்த்தோம் அப்படின்னா சேலம் முனிசிபாலிட்டியில் ஒரு மெம்பர் ஆவார். கொஞ்சம் வருஷம் கழித்து 1917 19 வரைக்கும் அதோட சேர்மனாக இருப்பார். இவர் சேர்மனாக இருக்கும் போது தலித் சமூக மக்கள், அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களை அதோட மெம்பராக ஆக்குவார். அதுக்கு முன்னால் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதில் தாழ்த்தப்பட்ட மக்களை மெம்பர் ஆக்க மாட்டாங்க. இவர் சேர்மனாக இருந்த காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களையும் மெம்பர் ஆக்குவார். இவரோட அரசியல் ஈடுபாடு காரணமாக இந்திய தேசிய காங்கிரஸில் ஜாயின் பண்ணுவார். 1906 கல்கத்தா செஷன்லையும் 1907 சூரத் செஷன்லையும் பங்கேற்பார். அதே மாதிரி ரவுலட் சட்டத்துக்கு எதிரான போராட்டத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா இவர் கலந்துக்கிடுவார். இவர் யாரை பின்பற்றுவார் அப்படின்னா காந்தியை பின்பற்றுவார். 1921 பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸோட ஜெனரல் செக்ரட்டரியாக ஆவார். காங்கிரஸ்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா இடையில 2 குரூப்பாக பிரிவாங்க. ஒருத்தங்க நோ சேஞ்சஸ், மாற்றத்தை விரும்பாதோர். இன்னொரு குரூப் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோ சேஞ்சஸ், மாற்றத்தை விரும்புவோர். இதில் ராஜாஜி நோ சேஞ்சஸ், அதாவது மாற்றத்தை விரும்பாதோர், அந்த குரூப்பை வழிநடத்துவார். 1997 பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சி எலெக்ஷனில் ஐஎன்சி வின் ஆகும். அதில் ராஜாஜி தான் தலைமை தாங்குவார். 1939 பார்த்தோம் அப்படின்னா இவரோட ஆட்சி காலத்தில் தலித்துகள், அதாவது தாழ்த்தப்பட்ட சமூக மக்களும் கோயிலுக்குள்ளே நுழையலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு போடுவார். அதுக்கு முன்னால் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட சமூக மக்கள், குறிப்பிட்ட ஜாதி மக்கள்லாம் கோயிலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும். ஸோ இவர் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஒழிப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2வது உலகப் போரில் இந்தியர்களோட அனுமதி இல்லாமையே பிரிட்டிஷ்காரங்க இந்தியர்களும் செகண்ட் வேர்ல்டு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருவாங்க. அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ராஜாஜி ரிசைன் பண்ணிடுவார். ஸோ காங்கிரஸ் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் ரிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரிசைன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 1952 மெட்ராஸ் ஸ்டேட்டோட சிஎம்மாக ஆவார். இவர் இதுக்கு முன்னால் சிஎம்மாக இருக்கும் போது ஒரு பிரச்சனை வரும். என்ன அப்படின்னா ஹிந்தியை கட்டாயமாக்குவார், ஹிந்தி கல்வி கற்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் 1952 சிஎம்மாக வரும்போது குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வருவார். இதுவும் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பிரச்சனையாகும். என்ன அப்படின்னா ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க காலையில் ஃபுல்லாக ஸ்கூலில் படிக்கலாம், மத்தியானத்துக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பாவோட தொழிலுக்கு அவங்க வீட்டில் போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா பெரிய சர்ச்சையாக அந்த டயத்தில் ஆகும். அதனால் 1954 மறுபடியும் ரிசைன் பண்ணிடுவார். இவர் முதல் டைம் சிஎம்மாக இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா சேலத்தில் ஒரு சோதனை முயற்சியாக மதுவை ஒழிப்பார். அந்த மதுவை ஒழிச்சதுனால அரசாங்கத்துக்கு ஒரு சில நஷ்டம்லாம் வரும். அதை ஈடுகட்டுற மாதிரி சேல்ஸ் டேக்ஸ், விற்பனை வரி போடுவார். அதுக்கப்புறம் 1959 அதாவது 2வது டைம் சிஎம் ஆனதுக்கப்புறம் அவர் பதவியை ரிசைன் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1959 சுதந்திரா பார்ட்டியை ஆரம்பிக்கார். ஸோ இவரோட பீரியடில் தான் பார்த்தோம் அப்படின்னா நீல் சிலையை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீல் ஸ்டாச்சு ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி 1927 போராட்டம் நடக்கும். இவர் 1937 சிஎம் ஆகிருப்பார். அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணியிருப்பார். ராஜாஜியை பற்றின இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா சிஆர் ஃபார்முலா 1944. இது என்ன அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையில்
ஐஎன்சிக்கும் அதாவது இந்திய தேசிய காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் இடையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டே இருக்கும். ஸோ வந்து தனியாக பிரிக்கலாமா பிரிக்க வேண்டாமா இல்லை எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து ராஜாஜி ஒரு சில ஐடியாலாம் சொல்லுவார். என்ன அப்படின்னா நார்த் வெஸ்ட்டு நார்த் ஈஸ்ட்டு அங்கெல்லாம் நம்ம வந்து வாக்கெடுப்பு நடத்துவோம். ஸோ வாக்கெடுப்பு நடத்தி அவங்ககிட்டே நம்ம வந்து கேட்போம் பிரிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம பிரித்தாலுமே ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து காமனாக வச்சுக்கிடுவோம். இந்தியா பாகிஸ்தானை ரெண்டாக பிரித்தாலுமே டிஃபென்ஸு கம்யூனிகேஷன் காமர்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து காமனாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து சொல்யூஷன் வந்து கொடுப்பாரு. அதான் வந்து சிஆர் ஃபார்முலா அப்படிம்பாங்க. 1955 இவருக்கு பாரத் ரத்னா அவார்டு வந்து கொடுப்பாங்க. இவர் வந்து டிசம்பர் 25, 1972 வந்து இறந்துருவார். இவர் வந்து ராமாயணம் மகாபாரதத்தை தமிழில் சக்கரவர்த்தி திருமகன் வியாசர் விருந்து அப்படிங்கிற மாதிரி வந்து மொழிபெயர்த்திருப்பார். காந்தி வந்து ராஜாஜியை தன்னோட மனசாட்சியோட காவலர் அப்படிங்காரு, கன்சைன்ஸ் கீப்பர் அப்படிங்காரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர் 1937 to 39 அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து சிஎம்மாக இருந்தார். அப்போ வந்து நிறைய விஷயம் வந்து பண்ணியிருப்பார். இந்த மதுக்கடைகளை வந்து ஒழிச்சது, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சேல்ஸ் டேக்ஸ் வந்து போட்டது, அதே மாதிரி வந்து ஆலயத்தில் வந்து எல்லாருமே நுழையலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ட் வந்து போட்டிருப்பார் 1939. 1938 பார்த்தோம் அப்படின்னா விவசாய கடன்லாம் வந்து தள்ளுபடி பண்ணியிருப்பார். ஓகே, நம்ம வந்து ராஜாஜியை பற்றினா எல்லா டீட்டெயிலும் இதில் வந்து பார்த்துருக்கோம். ஆல்ரெடி வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஆக்டு அவரை பற்றின முக்கியமான ஸ்கீம்ஸ் பற்றின ஷார்ட்கட் வீடியோ வந்து கொடுத்துருந்தோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்து முடித்த உடனே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ராஜாஜி ஸ்கீம் ஷார்ட்கட் அந்த மாதிரி இன்னொரு லிங்க் வந்து இருக்கும். ஸோ அதையும் பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஷார்ட்கட்டில் சிம்பிளாக 1 minute வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா எல்லா முக்கியமான லீடரை பற்றின வீடியோ வந்து கன்னியூவாக போட்டே வரோம். காந்தி, அம்பேத்கர், வஉசி, அபுல் கலாம் ஆசாத் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வரிசையாக எல்லாரை பற்றியும் போட்டிருக்கோம். எல்லாமே நேஷ்னல் லீடர் பிளேலிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். நம்ம இது போக ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஆப்டிடியூட் எல்லாமே நம்ம வந்து கான்செப்ட் வைஸாகவும் ஷார்ட்கட்லேயும் போட்டிருப்போம். நீங்கள் மற்ற வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா அதையும் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.